அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃபிஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு டே இன் மை லைஃப் vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் கிச்சன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் கிச்சன் ஒர்க்கெல்லாம் நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் அண்டர் கேபினெட்ஸ் லைட்ஸ் எல்லாம் இன்னும் போடலை. அது இனிமேல் தான் போடணும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீயாக கிச்சனில் வேலை பார்க்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு இருக்கிறது இன்னும் ஒரு 2-3 டேஸ் தான் நான் ஊரில் இருக்க போகிறேன். அதுக்கப்புறம் மலேசியா கிளம்பணும். ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ தூரம் இந்த கிச்சனில் நம்ம ஒர்க் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்லி சட்னி அப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த சீசனில் எங்கே பார்த்தாலும் காலிஃப்ளவர் விற்றுட்ருக்குறாங்க. ஸோ அதுதான் வாங்கிட்டு வந்தேன். கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம மட்டும் ஃப்ரீயாக கிச்சனில் வேலை பார்க்குறப்பயே ஒரு மைண்டு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆளுங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப நம்மளும் சேர்ந்து வேலை பார்க்குறப்ப இருக்கிற கஷ்டம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. ஆனால் உண்மையாக ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்னும் 2-3 டேஸில் மலேசியா கிளம்பணும்னு சொல்லியிருந்தேன்னா வீடு ஒர்க் முடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா அம்மாவையும் மலேசியா அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்துகிட்ருக்கிறேன். ஏன்னா அம்மாவும் தனியாக இங்கே வீட்டில் விட்டுட்டு போக முடியாது. ஸோ அவங்களையும் சேர்த்து அழைச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 2-3 டேஸில் நாங்களும் கிளம்பிடுவோம். நோம்பு இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. ஸோ அங்கே வீடு எப்படி இருக்குதுன்னு தெரியல. அதுவே பெரிய கவலையாக இருக்குது. இன்றைக்கி மாமி பிள்ளைங்க எல்லோரும் வந்திருக்குறாங்க. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக தான் செய்கிறோம். லஞ்சுக்கு ஏதாவது நல்லா ஸ்பெஷலாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா தக்காளி சட்னிக்கு தான் மாமி மக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறா. அவள் தான் இந்த சட்னிக்கான வேலை பார்த்துட்ருக்கா. அதனால ரெசிபி எதுவுமே ஷூட் பண்ணல. ஸோ சட்னியும் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு சைடு பார்த்தோன்னா என்னோடய மாமி இங்கே காலிஃப்ளவர் பக்கோடா தான் போட்டுட்ருக்குறாங்க. எனக்கு எப்போவுமே காலிஃப்ளவர் பக்கோடா ரொம்ப பிடிக்கும். நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்க, ஸ்டாப் பண்ணுங்க. என்ன பண்ணுறீங்க? எப்படியாவா ஒரே கீழே சாப்பிடலாமா? நாங்கள் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச மீனானம் தான். இட்லி கூட மீனானம் வச்சு சாப்பிட்றது எங்கே எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்ச் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா மாமி இது கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. சாலட்காக காய்கறிலாம் கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. சாலட் அப்படின்னு சொல்கிறப்ப நான் இன்றைக்கி என்ன சாப்பாடு செய்ய போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இன்றைக்கி மந்தி ரைஸ் தான் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்போ மந்தி ரைஸ்க்கு தேவையான மட்டன் தான் வேக வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். இது கூட ஒரு ட்ரை லெமனும் சேர்த்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் ஒரு வெங்காயம் தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். மந்தி ரைஸ்க்கு இப்போ மட்டன் வேக வைக்கிறப்ப ரொம்ப வெங்காயம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. பிரியாணிக்கு நம்ம சேர்க்குற மாதிரி சேர்க்க போகிறது கிடையாது. நான் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வெங்காயம் நிறையா ஃப்ரை பண்ணி போடுவேன். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மட்டும் தான் வெங்காயம் சேர்த்துப்பேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் மட்டன் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கலாம்.
மந்தி ரைஸ் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் லாஸ்ட்டாக தான் வந்து முடிவு பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கறி தான் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அப்புறமா மந்தி ரைஸ் செய்யலான்னு பிளான் பண்ணதுனால இப்போ இந்த மட்டன் கூட வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பச்சை மிளகா அரைச்சி ஊற்றி இதெல்லாம் வந்து நாளே நான் ஊற வச்சுருவேன். அப்போ நல்லா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல முடிவு பண்ணதுனால இந்த மாதிரி நம்ம எதுவும் மேரினேட் பண்ணி வைக்கவே இல்லை. இப்போ இந்த மட்டன் வந்து இதில் சேர்த்துலாம். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது கூட கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம மந்தி ரைஸ்க்குன்னு பிளான் பண்ணல. மந்தி ரைஸ்க்குன்னு பிளான் பண்ணுறப்ப கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மட்டன் வந்து நம்ம சேர்த்துருக்குறோம்ல, இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, அதோட வந்து ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பையும் நான் வந்து இதிலே சேர்த்துருவேன். ஏன்னா தண்ணியில் வந்து நல்லா உப்பு இருக்கிறப்ப தான் மட்டன்லேயும் நல்லா உப்பு ஏறும். இப்போ இதில் 4 பச்சை மிளகாய் வந்து கீறி விட்டு சேர்த்துருக்குறேன். இது கூட மந்தி மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். மந்தி மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது தான். ஏற்கனவே நான் வந்து மந்தி ரெசிபிலாம் ஷேர் பண்ணியிருப்பேன். அதுலேயே இந்த மந்தி மசாலா எப்படி அரைக்கலாம் நான் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள். இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து மெஷர்மெண்ட்டோடு வந்து போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் வந்து நல்லா இதில் இறங்கட்டும். இது வந்து மந்தி ரைஸ் தான் செய்ய போகிறீங்கன்னு முன்னாடியே பிளான் பண்ணிங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரமாச்சும் அந்த மசாலாலாம் போட்டு ஊற வைங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரே ஒரு சிக்கன் ஸ்டாக் க்யூப் வந்து சேர்த்துக்கிறேன். இதை சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், இல்லைனா ஆப்ஷனல் தான். ஆனால் சேர்த்தோன்னே நல்லா நமக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூளும் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைனா சேர்க்க வேணாம். ஆனால் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறதுனால பெருசாக கலர்லாம் ஒன்றும் மாறாது. ஸோ வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு வந்து நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ரைஸும் வந்து நம்ம இந்த தண்ணியில் தான் வந்து குக் பண்ண போகிறோம். அதாவது இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியில் தான் வந்து குக் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இந்த தண்ணி வந்து உங்களுக்கு ரைஸ் வேக வைக்கிறதுக்கு பத்தலைன்னா இது கூட நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து லிட் போட்டு கவர் பண்ணி நல்லா வந்து வேக வச்சுக்க போகிறேன். ஒரு 4-5 விசில் மாதிரி விட்டுட்டு நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட வேகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்னும் ஒரு 2 விசில் வரைக்கும் வந்து விடலாம் அப்படின்னு வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ்க்கு வந்து தாளித்து விட்டுடலாம். மட்டன் வந்து இன்னும் 2 விசில் விட்டு நான் இறக்கி வச்சுருக்கிறேன். இப்போ ரைஸ் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நான் இதில் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துருக்குறேன். நான் வந்து இங்கே மந்தி ரைஸ் செய்கிற டைமில் இங்கே பக்கத்து ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா இட்லி பொடி நுணுக்கிறதுக்காக உளுந்து தான் வந்து வறுத்துட்ருக்குறாங்க. இது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது அம்மாவோட ரெசிபி தான். ஆனால் மாமி வந்து பக்கத்தில் இருந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா மாமி பிள்ளைங்களுக்கு வந்து இந்த இட்லி பொடியோட ரெசிபி வேணும் அப்படிங்கிறதுனால, அதாவது எங்கள் அம்மா செய்கிற இட்லி பொடி வந்து அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த இட்லி பொடிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து மாமி வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. அதுதான் இங்கே பக்கத்தில் நடக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மட்டன் பீஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த தண்ணியை வந்து அந்த வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம்ல அதில் வந்து சேர்த்துட்டேன். இது கூட இன்னும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துருக்குறேன். ஏன்னா ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ உப்பு வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம அந்த தண்ணியில் சேர்த்துருந்த உப்பு வந்து அதில் பத்தலை. ஸோ ரைஸ் குக் பண்ணுறதுக்கு இந்த உப்பு பத்தாதுன்னு உப்பு வந்து சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து சால்ட் வந்து ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து 4-5 பச்சை மிளகாய் வந்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் 1-2 அரைச்சிட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இங்கே உள்ள பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் காரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 4-5 பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் அரைச்சி சேர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். கண்டிப்பாக இதையும் வந்து மிஸ் பண்ணாமல் சேர்த்துருங்க. இப்போ இது கூட வீட்லேயே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மந்தி மசாலா, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். இப்போ கொதித்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரிசி வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த சைடில் பிள்ளைங்கள்லாம் வந்து மில்க் ஷேக் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து போட்டு கொடுத்துட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெனிலா மில்க் ஷேக், இது வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். இது வந்து மில்க் ஷேக் பவுடர் வந்து வீட்டில் இருந்துச்சு, அதை வச்சு தான் வந்து பால் சேர்த்துட்டு மிக்சியில் அடித்து கொடுத்துருக்குறேன். இந்த சைடில் இட்லி பொடி இருக்கிறதும் வந்து ரொம்ப காரசாரமாக நல்லா போயிட்டுருக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் இப்போ 2 மாமி வந்திருக்குறாங்க. 2 மாமியும் யார் யார் எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட கொஞ்சமாக மந்தி மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக பட்டர், அப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இது மேலே வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வீட்டில் பட்டர் இல்லை அப்படிங்கிறதுனால நான் நெய் மட்டும் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மட்டன் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மட்டன் மேலே அப்ளை பண்ணிவிட்டு இதை அவனில் வச்சுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இங்கே நம்ம ரைஸ்க்கு தேவையான தண்ணி வந்து கொதிக்க வச்சுருந்தோம்ல, அதுவுமே நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மாதிரி நான் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். ரைஸ் வந்து குக் ஆகிறதுக்கு லிட் போட்டு கவர் பண்ணி வச்சாச்சு. இந்த சைடில் அவனில் வந்து பார்த்திங்கன்னா மட்டனையும் வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். இது நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். இங்கே வந்து இட்லி பொடிக்கு வந்து சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை சும்மாவே எடுத்து சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து பிடிக்கும். ஒன்று ஒன்றா உளுந்து வறுத்ததெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே வந்து கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயம், இது எல்லாமே வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதையுமே வந்து அதிலே சேர்த்து வச்சுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரைஸும் வந்து நல்லா குக்காகி வந்துருச்சு. இது மேலே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மட்டன் பீசஸ்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 90% அளவுக்கு குக் ஆகிருச்சு. இது வந்து கீழெல்லாம் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மட்டன்லாம் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது மேலே வச்சுட்டு நம்ம இதை வந்து லிட் போட்டு கவர் பண்ணி இன்னொரு 10% வந்து குக் ஆகிற அளவுக்கு வச்சிடலாம். இப்போ அதுவுமே நல்லா குக் ஆகி வந்துருச்சு. ரைஸ் வந்து பார்த்தாலே தெரியும் நல்லா மலர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெங்காயம், அதுக்கப்புறம் பாதாம், அப்புறம் முந்திரி திராட்சை, இது எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து இது மேலே வந்து நம்ம சேர்த்துடலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைனா சேர்க்க தேவையில்லை. ஆனால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த வறுத்து வச்ச வெங்காயம் வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், நல்லாயிருக்கும். அந்த முந்திரி இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு உண்மையாக நல்லாயிருக்கும். ஸோ அதனாலே நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து வறுத்து சேர்த்துருக்குறேன். அப்புறம் ஒரு சில்வர் கப்பில் வந்து பார்த்திங்கன்னா சார்கோல் வந்து பர்ன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது மேலே வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அப்படியே நம்ம லிட்டை போட்டு கவர் பண்ணி அப்படியே வச்சிட போகிறோம். இதோட ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக மந்தி ரைஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், மந்தி ரைஸ் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்பே ரொம்ப நல்லா மனமாக சூப்பராக இருந்தது. அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஃபுல்லாக வந்து நமக்கு அந்த ரைஸில் வந்து அப்சார்ப் ஆகணும். அது அப்படியே லிட் போட்டு கவர் பண்ணி நீங்கள் அப்படியே வச்சுருங்க. நல்லா அந்த ஸ்மோக் எல்லாம் அடங்குறது அப்படியே தெரியும் அந்த கிளாஸ்லாம். அதுக்கப்புறமா வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் மாதிரி அப்படியே விட்டுருங்க. அப்புறமா எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரைஸை வந்து திருப்பி போட்டுருக்கலாம். ரைஸ் வந்து பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்குன்னு. மந்தி ரைஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து குழஞ்சி போகாது. நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.25 கப் அளவுக்கு நான் தண்ணி வச்சுக்கிட்டேன். 1.25 1.5 கப் அளவுக்கு கூட வச்சுக்கலாம். நான் வந்து 1.25 வச்சுருந்தேன், எனக்கு வந்து கரெக்டாக வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து கிரில் சிக்கன் பண்ணுறதுக்காக மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த சிக்கனை எடுத்து நம்ம அவனில் வச்சாச்சு. இன்றைக்கி வந்து என்ன ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, நம்ம சிக்கன் வந்து கிரில் பண்ண வச்சதுக்கு அப்புறத்துலேருந்து கரண்ட் வந்து போகிறதும் வரதுமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா வீட்டில் வந்து எலக்ட்ரிஷியன் ஒர்க் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து பவர் கட் பண்ணுறாங்க, அப்புறம் திரும்ப ஆன் பண்ணுறாங்க. அதனால் வந்து பாதி சிக்கனை எடுத்து போட்டு பொரிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒழுங்காகவே வந்து மேலே ரோஸ்ட் ஆகி வரல. ஆனால் உள்ளே குக் ஆகிடுச்சு, மேலே வந்து அந்த செவந்து வரவே இல்லை. நெக்ஸ்ட் இங்கே சாலட் தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். சாலட்க்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது கூடவே கேரட், அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஆனியனும் வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா லெமனும் சால்ட்டும் மட்டும் தான் வந்து நாங்கள் சேர்த்துருந்தோம், வேறு எதுவுமே சேர்க்கல. இது மட்டும் சேர்த்தாலே நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான், நம்மளோட லஞ்சும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மட்டன் பீஸ்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். சிக்கன் வந்து கிரில் ஆனது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. ஏன்னா எல்லாருக்குமே செம்மையாக பசி வந்துருச்சு. எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது. மந்தி ரைஸ் வாசம் வேறு நல்லா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மந்தி ரைஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். இங்கே இட்லி பொடிக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பை பேட்சாக வந்து அரைச்சிட்டாங்க. அரைச்சி ஒரு தனியாக ஒரு சட்டியில் கொட்டி வச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் வந்து அரைப்பாங்க. ஆனால் பேட்ச் பை பேட்சாக அரைக்கிறதுனால எல்லா பேட்ச்லேயுமே வந்து ஈக்குவலாக இருக்காது. அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வந்து கடைசியாக மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இதுதான் இன்றைக்கி அரைச்ச இட்லி பொடி. அம்மா தான் வந்து அரைச்சிட்ருக்குறாங்க. உண்மையிலேயே இட்லி பொடி வாசம் வந்து வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு இட்லி பொடியோட ஸ்மெல்லே. அலிஷாக்கு இப்படி வந்துடுறியா? ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட வேணாம். பாக்ஸே வச்சு முடி எடுத்துகிட்டு போயிடுறேன். என்ன பண்ணுற பாக்ஸில் உட்காந்துட்டு? நவர் இருந்தானா? நோ நோ நோ. இன்னும் ஒரு 3 டேஸில் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னோம்ல. வீட்டில் இருந்த கார்பெட் எல்லாத்தையும் வந்து துவைச்சி போட்டாச்சு. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வெயில் அடிக்குது அப்படிங்கிறனால துவைச்சி எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சுட்டு போகணும். இந்த பிள்ளைங்க 2 பேருமே வந்து அந்த கார்பெட்டில் தான் ஏறி குதித்து விளையாடிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஏற்கனவே வந்து அழுக்காக இருக்கிறது தான் துவைச்சி போட்டிருந்தோம். இப்போ திரும்ப இவங்க வந்து அழுக்காக்கிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். சரி பரவாயில்ல, பிள்ளைங்க விளையாடுறதை விட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி விளையாட்டுன்னு விட்டாச்சு. ஒரு பக்கம் பேக்கிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சுஹைனா வந்து தசீம்க்கு வந்து இந்த மந்த் வந்து பர்த்டே இருக்குது. 21 ஃபெப்ரவரி வந்து தசீம்க்கு வந்து பர்த்டே. அதுக்கான கிஃப்ட்டை தான் வந்து அவன் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. என்னம்மா கிஃப்ட் கொடுத்தியா அண்ணனுக்கு? ரெண்டு பேரும் பிச்சிருவீங்களா மாட்டீங்களா? காமி கிஃப்ட் கஜிம் நல்லா இருக்கா? ஆமா சட்டை சூப்பரா இருக்கு பாரு. நைஸ். நல்லா இருக்கா? பின்னாடி போ. ஸோ அவ்வளோதான், எங்களோட இந்த டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே பாரு பேட்டைங்க போட்டா போட்டல போ.
நான் பண்ணுவேன்